வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இதை காமிக்கிறேன்னு பார்த்தீங்களா? தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம ஜார்ஜியா கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம 2-3 இடம் சுற்றணும். இந்த பட்டூமி, அப்புறம் பொர்ஜோமி, அது அந்த இதெல்லாம் சுற்றணும். அப்புறம் போயிட்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப எல்லாத்தையும் பார்க்க முடியலிங்க. எல்லாத்துக்கும் கிளாஸ் இருந்துச்சு. சரி, நான் வேறு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கிட்ட டச்சில் இருக்கவங்களுக்கு மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு நம்ம பசங்க இருக்கானுங்க, அவனுங்க கூட அப்படியே வெளியே போய் சுற்றிட்டு வந்தாச்சு. பாருங்கள், தெரியலிங்க, ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு, என்னன்னு தெரில. என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஆக்சுவலி அந்த போனப்போ நம்ம வீடியோ அதிகமாக பேச முடியலைங்க. எப்படியே ஃப்ளைட்டில் அது இதுன்னு பேசக்கூடாது, பக்கத்து பேசஞ்சர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். அதுக்காட்டியே நான் அமைதியாக போயிட்டு வந்தாச்சு. வீடியோ வீடியோலாம் எடுத்திருக்கேன். வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும், அதுங்காட்டி தான். சரி, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்படியே ரொம்ப போட்டால் 18 நிமிஷமாக என்னமோ வந்துச்சுங்க. சரி, சின்னதாக கட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு 2 வீடியோவாக எடுத்திருக்கேன். 2 வீடியோவாக மாற்றிருக்கேன். வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லாம் நீட்டெல்லாம் எழுத போகிறீங்க பசங்களுக்கு. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாம் ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. எழுதி விடுங்க, சும்மா வருது, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாம் அட்மிஷன் இது போதா அப்படி இப்படின்ட்டு. அதுக்கான வீடியோ நம்ம தனியாக பண்ணலாம். இது சும்மா நம்ம ஜார்ஜியா போனது ட்ராவலாக எடுத்துக்கோங்க. இல்லை ஜார்ஜியா படிக்க போகிறவங்க அவங்க பார்த்தாலும் சரி, எதுனாலும் சரி பார்ப்போம் நம்ம வீடியோ. கிளம்பியாச்சுங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறது, சூக்கேஸ் தூக்கிக்கிறது, அந்த இதெல்லாம் பண்ணலைங்க. சும்மா பண்ணணுமே அப்படின்ட்டு பண்ணல, உங்களுக்கு காமிக்கணும் எப்படி ராவாக இருக்கோ அந்த மாதிரி தான். சரின்ட்டு போகிற வழியே நம்மளுக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் தாங்க பக்கம். கோயம்புத்தூர் வந்து டேரெக்டாக ஜார்ஜியாக்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிரச்சனை இல்லை, இங்கேயே டிக்கெட்டு போட்டாச்சு கோயம்புத்தூருக்கே. போகிற வழியில் பல்லடத்தில் தாங்க டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம சூலூர் வழியாக உள்ளே போயிடுவோம். இந்த சைடு நம்ம ஏரியாவுக்கு தெரியும், இந்த கரூர்லேருந்து வரவங்களுக்குலாம் தெரியும். கோயம்புத்தூர் போய் சுற்றிட்டு வர தேவையில்லை. அப்படியே சூலூர்லேருந்து உள்ளே போனோம்னா ஏர்போர்ட் வந்துடும். ஸோ அந்த வழியாக தான் போனோம். அப்பா தான் வந்து நாங்கள் நைட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 ஆயிடுச்சுங்க. 12 என்னமோ, டைம் என்னென்னு தெரில. அப்புறம் அப்பா மட்டும்தான் வந்தாங்க. அப்பாவும் பாப்பாவும் வந்தாங்க, கொண்டு வந்து இறக்கி விட்டு அப்புறம் கிளம்புனாங்க. அப்பா வந்து நான் உள்ளே போர்டிங் பாஸ் வாங்குற வரைக்குமே கிளம்பல. முருகரை முன்னாடி டேஷ்போர்டில் இருக்கிற முருகரை சாமி கும்பிட்டு உள்ளே போயாச்சு. போயிட்டு அங்கே பார்த்தா ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும் அப்படின்னாங்க. 1 மணிக்கு தான் ஓப்பனு, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அது வரைக்கும் அங்கேயே உட்காந்து வந்தாலும் உள்ள லைனில் டிக்கெட் செக் பண்ணி உள்ளே விட்டுட்டாங்க. ஆனால் அந்த போர்டிங் பாஸு செக்கிங்கு, அந்த பேக்கேஜை செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். அப்புறம் போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனுக்கு ஒரு 2-2:30 தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க. ஐயோ, அங்கே போய் அப்பப்போ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. சாப்பாடு இதிலே போட்டாச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஸ்பெஷல் மீல் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துருப்பேங்க கிட்டத்தட்ட. நம்ம வீடியோ எதுனா என்னென்ன எப்படி எடுக்கலாம் எல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம மேலே அதுக்கும் மேலே ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துருந்தேன். ஃப்ளைட்டு லேட்டு 1/2 அன் ஹவர். என்ன கூத்துன்ட்டு பாருங்கள், நம்ம துபாய் போகிறப்போ கடைசி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வேகமாக நம்மளை அனுப்பி விட்டாங்க. அது ஓடலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க, தனியாக போனாங்காட்டி. சரியான டயர்டுங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, முந்தின நாள் பேக் பண்ணுறது, திங்ஸ் வாங்குறது, அது இதுன்ட்டு போயிடுச்சா. அப்புறம் சரியான டயர்டு. உள்ளே ஏறினோடனே நான் தூங்கிட்டேன். சும்மா கிளம்புற வரைக்கும் அந்த புக்கு இருந்தது, அது பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஃப்ளைட்டில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கேட்லாக் மாதிரி, அதில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீக்லி எவ்வளோ ஃப்ளைட்டு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து எவ்வளோ ஃப்ளைட்டு, இல்லை சதர்ன் பார்ட்லேருந்து எவ்வளோ, அதாவது சதர்னா சென்னை, கோயம்புத்தூர், அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அதுன்ட்டு வேணாம். சரி, நம்ம இது நிறையா பேர் பார்க்குறாங்க. ஏதாவது ஏஜ் வைஸில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 50லேயும் பார்க்குறாங்க, 60லேயும் பார்க்குறாங்க, 20லேயும் பார்க்குறாங்க, 15லேயும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரியணுங்காக தான் அப்படியே பேசிடுறது. பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு லேட்டு தான் சொன்ன மாதிரியே. அப்புறம் என்ன, நம்மள ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, வைங்க அப்படின்னாங்க எப்பயும் போல். சரி போ அப்படின்ட்டு நம்ம தனியாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப மிஸ்ட்டுங்க. அதாவது வெளியே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த தண்ணி ட்ராப் எப்படி லைனாக போயிருக்கு பாருங்கள். வரப்பே அந்த ஸ்க்ரீனு விண்டோ ஒழுங்காக தெரியல. விண்டோ ஸ்க்ரீனு நல்லா ஒரு மயமைன்னு தான் இருந்துச்சு. இப்போ ஏறி ஃப்ளைட்டு கொஞ்சம் தூரம் தாங்க போயிருக்கோம். ஒரு ஆல்டிடியூடுக்கு நல்லா வந்தோடனே நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு அவங்களே எழுப்பிவிட்டு தான் கொடுத்தாங்க நாங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் அதுவும் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கலிங்க. தந்தூரி சிக்கன் டிக்கா சாண்ட்விட்சு ரொம்ப எனக்கு பிடிக்கல. எங்காட்டி கொஞ்சமாக சாப்பிட்டு படுத்துட்டேன் நான். ஆக்சுவலி எந்திரிச்சு பார்த்தா மணி 6:58. அங்கே பாருங்கள், இதில் தான் விஷயமே. அதாவது துபாயில் தான்
போய் இறங்கி ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு நம்ம ஓடணும். அங்கே பாருங்கள் 7:10க்கு இன்னும் 10 நிமிஷத்தில் இறங்கினோடனே நம்ம எப்படி ஓடுறது? செஞ்சு விட்டாங்க. அங்கே போயிட்டு இங்கே பாருங்கள், இப்போ தான் இன்னும் போய் இறங்குறதுக்கு ஒரு 1/2 hour இருந்துச்சுங்க. ஆனால் 1/2 hourல பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு பாதி தூரம் கிளம்பிடும். ஸோ அவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி முடிஞ்சால் நாளைக்கு தான் டிபிலிசியே போக முடியும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, எந்த இதுவும் இதாகலை. கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. அப்புறம் எப்பயும் போல் பஸ்ஸு தாங்க. நமக்கு அந்த இதுக்கு கேட்டு கிடைக்காது. ஸோ எப்பயுமே நம்ம போகிறது இப்படி மட்டும்தான் நிறுத்துவாங்க. அதாவது விட்டுருந்தா வேகமாக வெளியே ஓடி அந்த கேட்டுக்கு ஓடலாம். இது அதுவும் முடியாது. பஸ் எல்லாம் ஃபில் பண்ணால் தான் எடுப்பாங்க. அப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க. அப்புறம் அடுத்த ஃப்ளைட்டுக்கு ஏறியாச்சுங்க. அவங்களே கூப்பிட்டாங்க. எனக்கு எங்கள் டைமே இல்லை. அவங்களே அந்த நேம் பேப்பர் வச்சு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அபிஷேக்னு கற்றுனாங்க. அப்புறம் வேகமாக ஓடி இன்னொரு பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. அங்கே போனோடனே முன்னாடி கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதிரி சீக்கிரம் போங்க, அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் வேகமாக செக்இன் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. பொட்டி எல்லாம் லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். அடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க, துபாயில் சம்பவம் பண்ணி விட்டதை. அப்புறம் அடுத்த வீடியோ நம்ம துபாயிலேருந்து டிபிலிசி ஆக்சுவலி ஃப்ளைட் எடுத்தாச்சு. அது என்ன ஃப்ளைட்டு பிடிச்சமா என்னென்னு தெரியாமல் என்னென்ட்டு போடுறது தம்ப்நெயில் அப்படி இல்லை. ஃப்ளைட்டு வெயிட் பண்ணாங்க, ஒரு 20 minutes வெயிட் பண்ணாங்க. இப்போ நம்ம தான் கடைசி பாருங்கள். அதுவும் அது எடுத்துருப்போன்னு தெரியலைங்க. ஓட்டம் சரியான ஓட்டம், திடுன்ட்டு எல்லாத்தையும் பேக்கெல்லாம் கவுத்து போட்டு. நம்மளது ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸு, பவர் பேங்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு, மொபைலு, மைக்கு, ஏர்பாடு, எல்லாத்தையும் பேக்கெல்லாம் கவுத்து போட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்போ அதுக்கப்புறம் போய் மறுபடியும் அடுத்த ஃப்ளைட் எடுத்தாச்சு. அது நம்ம டிபிலிசி போய் இறங்குற வரைக்கும் இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள் அடுத்தது.